இயேசுவே எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரியும் இந்த நாள் தந்தை மிக அழகாக இந்த அக்கடைய ஆராதனையை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு 2-3 சாட்சிகளை கண்டிப்பா இன்னைக்கு காலையில 11 மணிக்கு அப்படி ஒரு கூட்டம். எனக்கே அதிசயம், அதான் நினைக்கிறேன், மேபி அதோடைய விளைவுதான் இந்த மழையோ என்று கூட நினைக்கிறேன். இப்படி இந்த ஆலயம் நிரம்பி வடிந்தது. அதுல என்னன்னா பெரிய சந்தோஷம், நம் பங்கை சேர்ந்தவர்கள் குறைவானவர்கள். பல பங்குகள் இருந்து அதற்கு சிறு உதவி பங்கு தந்தை சான்று பகர்வார். குன்றத்தூர் தொடங்கி அந்த பக்கம் பாப்பஞ்சத்திரத்திலிருந்து அப்படியே சுற்றி வண்டாரத்திலிருந்து எங்கெங்கு கோலம்பாக்கத்திலிருந்து அமைஞ்சகர்லேருந்து இன்னும் ஆதம்பாக்கத்திலிருந்து என்னிடம் அவங்களாம் பகிர்ந்து கொண்டு வந்தவர்கள் நீ காலையில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கூட்டம் இந்த முதல் செவ்வாய்க்கிழமை அந்தோணியாரை அண்டி வந்திருக்கிறார்கள். இன்னைக்கு சில பேரை நான் சாட்சி சொன்ன சில வர முடியாதல காலையிலே அவங்க சொன்ன சாட்சிகளை நான் ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 3 சாட்சிகளை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். முதல்ல நமது பங்கை சேர்ந்த அருளப்பர் அன்பியத்தில் இருப்பவர் நினைக்கிறேன், திருமதி திரு செங்கோன், திருமதி விக்டோரியா. கடந்த செவ்வாய்க்கிழமை திருப்பலி முடிந்த பிற்பாடு என்னை சந்திக்க வராங்க. அதை உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும், என்ன சொல்லுங்கம்மா. சொல்லவே இல்லை, அழுறாங்க. என்ன ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு. ஃபாதர், கடந்த 10 நாளாக எனக்கு ஒரே இடுப்பு வலி, பயங்கரமான வலி. நான் டாக்டரு மாத்திரை மருந்தெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னா அதுவே தப்பு. ஆனால் நான் சொன்னேன் நீங்கள் போயிருக்கணும். அப்புறம் அவங்கள ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க, அவங்க கிட்னியில் கல். வழக்கமாக உங்களுக்கு தெரியும், கிட்னி கல் சின்னதாக இருந்தாலே ரொம்ப வலிக்கும். அந்த அம்மா எனக்கு காலையில் சொன்ன அந்த வார்த்தை என் காதிலே ஒலித்து கொண்டே இருக்கு. நான் நரக வேதனை அனுபவிச்சேன். அழுதாங்க. நீங்கள் காலில் கண்ணீரோடு சொல்கிறாங்க, என்னால் முடியல, தூங்க முடியல. எங்கள் வீட்டுக்காரி, என் புள்ள, ஒரு பையன், அவங்க பட்ட பாடை என்னால் பார்க்க முடியல. டாக்டர் சொல்லிட்டாரு, கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணியா, 1.25 லட்சம் ரூபாய். பாருங்க, ஒரு நம்ம நினச்சிக்கணும், அந்த கல் சாதாரண. கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பாக அம்பத்தூரில் இந்த கிட்னி கல்னால் ஒரு பொண்ணு, 28 வயசு பொண்ணு இறந்தே போயிட்டா, மின்சி என்ற பெண். அப்போ அவங்க சொல்கிறாங்க, பார்த்தா என்னால் முடியவே இல்லை. ஆனால் எனக்கு யூரின் மட்டும் தடை பண்ணல. அங்கே தான் இங்கே பாயிண்ட். நான் வேணேன், எங்கள் வீட்டில் எல்லாம் சொல்லிட்டாங்க, இல்லை நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், ஆப்ரேஷன் பண்ணலாம், ஒன்றும் கவலைப்படாத. அப்புறம் அவங்க சொன்னாங்க ஸ்டென்ட் வைப்பேன்னாங்க. ஃபாதர், எனக்கு ஒரே பயமாயிடுச்சு ஃபாதர். நான் சொல்லிட்டேன், இந்த புதுமைகளின் புனிதர் என்று அழைக்கப்படுகிற புனித அந்தோணியார் சாமியார் இங்க 10 முறை புதுமைகளின் புனிதர் அவங்க சொன்னாங்க. இதுதான் சொல்றேன், நான் ஒன்றும் எக்ஸாஜரேட் பண்ணல. புதுமைகளின் புனிதர் சொல்றாரு. அப்படின்னா இந்த அந்தோணியார் இந்த கல்லை வர வச்சு கொடுக்கணும். அவங்க என்கிட்ட அன்னைக்கு சொன்னது, அன்னைக்கு நைட் அவங்க ஜெபம் பண்ணது, இன்று காலையில இந்த பூசையில சொன்னது. வெள்ளிக்கிழமை இரவு நான் பட்ட வேதனை, அதை நான் சொல்கிறேன். அப்படின்னு அன்னைக்கு ரொம்ப அழுதான், முடியவே இல்லை என்னால், அப்படி ஒரு வேதனை. நான் சொன்னேன், அந்தோணியாரே கண்டிப்பாக இந்த கல் வந்தாகணும். நான் சண்டை போட்டேன். இரவு ஒரு 11 மணி 12 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். என்னை அறியாமலே நான் வேகமாக டாய்லெட் போகிறேன். அந்த யூரின்ல 14 மில்லிமீட்டருங்க, 1 மில்லிமீட்டர் 14 மில்லிமீட்டர், இவ்வளோ பெரிய கூழாங்கல் மாதிரி அவங்க அந்த கல் எடுத்து காட்டினாங்க. அந்த கல் யூரின்லேருந்து வெளியே வந்தது. பலத்தை ஒரு கரவணை கொடுக்கலாம் சொல்லி அழுதாங்க. அது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, நான் பயந்துட்டே இருந்தேன், ஆப்ரேஷன் போனோம், காசுக்காக இல்லை, 1.25 லட்சம் அதுக்காக இல்லை, எனக்கு டாக்டர்கிட்ட போனால் பிடிக்காது, பல விதமான தேவையில்லாத பிரச்சனை வரும் நினைத்து கொண்டு. அப்போ அவங்க சொன்னது எனக்கு இன்னும் கூட, நீ புதுமைகளின் புனிதர் என்று சொல்கிறாய், இதுதான் நம்பிக்கை. அவங்க வேண்டியது அந்த கல், இவ்வளோ பேர் கல் வச்சுருக்காங்க. நான் ஒன்று அப்புறம் காட்டுறவங்க ஃபோட்டோவில் வச்சு வீட்டில் வச்சுருக்காங்க. அதுவும் 14 மில்லிமீட்டர் அந்த கல் தானாக யூரின் வெளிவந்து என்று கண்ணீரோடு சாட்சி சொன்னாங்க. நம்ம ஒரு பாடலை, வாழ்க வாழ்க அந்தோணியார் புகழ், கரங்களை உயர்த்தி அந்தோணியாருடைய புகழை பாடுவோம். வாழ்க
வந்து திருப்பலி முடித்து வீடுகளை சந்தித்து கிளைப்பங்களை பூச வச்சுட்டு ஒரு 8:15 மணிக்கு வரேன். அந்த அங்கே வந்து ஒரு ஆண் ஒரு பெண் கணவன் மனைவி இளம் பிள்ளைகள் நின்று கொண்டிருந்தாங்க. நான் வண்டியை வச்சுட்டு என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். அதை உங்ககிட்ட பேச வந்திருக்கான்னு நினைக்கிறேன். சரவணன் ஜூலி இருக்கான்னு தெரியல. சரவணன் பேரே பார்த்தா தெரியுது உங்களுக்கு. சரவணன் அவர் வந்து இந்து, பட் ECI சபையை சேர்ந்தவர். ஜூலி சரவணன் வந்து ஒரு சட்ட கம்பெனியில் வேலை செய்கிறார். இந்த சட்டைகளை தயார் பண்ணுற ஒரு கம்பெனியில். அவருடைய மனைவி ஜூலி இந்த பக்கம் எங்கள் முகப்பேரில் பார்லர் அந்த மேக்கப் பண்ணுறதுல வேலை செய்கிறாங்க. அப்போது சரவணன் இப்படி ஆகி சொல்கிறார். நான் சேலத்தை சேர்ந்தவன், நான் இங்கே தான் மதுரை வாயில் இருக்கேன். நான் வந்து செவ்வாய்க்கிழமையான கண்டிப்பாக வருவேன். அதுவும் முதல் செவ்வாய் தெரியல இங்கே சாப்பாடு போடுவாங்க. இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்காகவே வரும் ஃபாதர் அப்படின்னு சொன்னேன். எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு. அப்போ தான் நினச்சி பார்த்தேன், இந்த சாப்பாடு வந்து எவ்வளோ சாமி சாப்பாடு. ஒரு முறை சேலத்திலிருந்து வந்தேன் ஃபாதர். கடந்த 2 மாதங்கள் 8:45 ஆயிடுச்சு. ஐயோ சாப்பாடு கிடைக்காதே, அந்தோனியா சாப்பாடு கிடைக்காதே என்று ஓடி வந்தேன் ஃபாதர். அங்கே கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தாங்க. அந்த சாப்பாடு நான் சாப்பிட்டேன். ஒவ்வொரு முறையும் வந்து ஜெபம் பண்ணுவேன். எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய பாரம் இருக்குது, நிறைய வேதனை இருக்குது. அந்தோனியாரு எனக்கு பாரத்தை குறைங்க அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். நாள்பட உடனே இல்லை, நாள்பட நான் வேண்டிய என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய துன்பங்கள், என்னுடைய பாரம்லாம் குறைய ஆரம்பிச்சது. நான் வந்து செவ்வாய்க்கிழமெல்லாம் மிஸ் பண்ணவே மாட்டேன். அப்போ வந்து இந்த அந்த உணவை பற்றி சொன்னேன். அது எனக்கு பயங்கரமான, கொஞ்சம் சாப்பிட்டா கூட அந்த சாமி சாப்பாடு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்னுடைய வேலை செய்கிறத்துல எனக்கு சம்பள உயர்வு கொடுக்கவே இல்லை. அப்போது நான் வேணேன் அந்தோனியார்ட்ட வந்து, அந்தோனியாரே உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு வருமானம் போதலை, பட் நீங்கள் மட்டும் சம்பளத்தை உயர்த்தி கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த சாப்பாடு எனக்கு தெரியலப்பா அது எவ்வளோ ஆகும் சொல்லிட்டு, ஆனால் நான் வந்து 5000 ரூபாய் கொடுக்குறேன். அவர் பார்த்தா ரொம்ப ஏழ்மையாக இருந்தார். நான் இப்போ சொல்லிடுறேன், வசதியானவர் இல்லை, பார்த்தாலே தெரியுது ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனால் எனக்கு மட்டும் நீங்கள் இந்த சம்பள உயர்வை கொடுத்தீங்க அப்படின்னா நான் 5000 ரூபாய் இந்த சாப்பாடுக்கு தரேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு பக்கம் அப்படியே மகிழ்ச்சி, அதிர்ச்சி. பார்த்தா கையிலேருந்து 5000 ரூபாய் எடுக்கிறேன். ஃபாதர் கடந்த வாரம் எனக்கு சம்பள உயர்வு போட்டாங்க ஃபாதர், கரவொலி கொடுங்க ஜவரா, சம்பள உயர்வு போட்டாங்க. எனக்கு தெரியல, அந்தோனியார்ட்ட கேட்டேன், இந்தாங்க ஃபாதர் 5000 ரூபாய் ஃபாதர், இதை சாப்பாடுக்கு பயன்படுத்திங்க, நாளை கண்டிப்பாக நான் சாப்பிட வருவோம் ஃபாதர் அப்படின்னு சொன்னார். கரங்களை உயர்த்தி வாழ்க 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 அந்தோனியாரே வாழ்க வாழ்க வாழ்க. ஒரே ஒரு சாட்சி நான் சொல்லிடுறேன். அவங்க வந்து குன்றத்தூர் பங்கை சேர்ந்தவர். காலையில் சொன்னாங்க சகாயம் மேரி, கரெக்டா, சகாயம் மேரி. அவருடைய மகன் வெளிநாட்டுக்கு கனடாவுக்கு போவதற்காக முயற்சி. உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் முதல் மாதிரிலாம் எனக்கு நம்ம பங்கில் ஒருத்தருக்கார் பையன் அமெரிக்காவில் 5 வருஷமாக இருக்கான், வீசா கிடைக்கல. உங்களுக்கு தெரியும், இப்போ அமெரிக்கா நீங்கள் போகணும், வெளிநாடுகளுக்கு எல்லாம் போனால் இந்த வீசா ப்ராசஸை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. அவே பணத்தை செலவு பண்ணிட்டாங்க. ஏதாவது ஒன்று சொல்லி அவங்களுக்கு வந்து ஏதாவது இந்த வீசா வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த அம்மா வந்து செவ்வாய்க்கிழமை வருவானாம். அங்கேருந்து நான் வந்து மற்ற பாரிஸ் அந்தோனியா போக மாட்டேன், மதுரை வாயில் அந்தோனியார் கோயில் தான் வருவேன். இன்றைக்கி அந்த அம்மா சொன்னது தான் நான் சொல்கிறேன். வந்து அந்தோனியா வேணும், அந்தோனியாரே என் பையன் எப்படியாவது இந்த கனடாவுக்கு போகணும், அந்த விசா தடையெல்லாம் நீங்கள் நீக்கணும், எனக்கு கண்டிப்பாக தெரியாது, அடுத்த முதல் செவ்வாய்க்கிழமைக்குள்ளே நான் வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்னு நான் வந்து ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க. நான் வந்து சண்டை போட்டேன். இன்னைக்கு காலையில் சொன்ன வார்த்தை, அந்த அம்மா சொன்ன வார்த்தையை தான் நான் ரெக்கார்ட் பண்ணி சொல்கிறேன். நான் வந்து அந்தோனியாட சண்டை போட்டேன், கண்டிப்பாக என் பையன் கனடா போய் ஆகணும், அந்த இருக்கிற தடையெல்லாம் நீக்கணும், எனக்கு விசா கண்டிப்பாக கிடைச்சாகணும்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் அழுதாங்க. நீங்கள் நம்பவே மாட்டேன், அந்த அம்மா சொல்கிறாங்க, ஃபாதர் கடந்த வாரத்துக்கு முன்னாடியே அந்த விசா கிடைச்சி என் பையன் கனடாவில் போயிட்டான் ஃபாதர், நான் வந்து பெருமையாக சொல்வேன், அந்தோனியாட்ட கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சகாயம் மேரி குன்றத்தூர் பங்கை சேர்ந்தவர்கள் நம்மிடம் பகிர்ந்து கரங்களை உயர்த்தி வாழ்க 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 அந்தோனியாரே வாழ்க 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 அந்தோனியாரே. மீண்டும் மீண்டும் மீண்டும்
என்கிட்ட எக்கச்சக்கமான சாட்சிகள் இருக்கிறது. நான் சொல்லிகிட்டே இருந்தால் நேரம் ஆகிவிடும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் இவர் சாதாரணமான ஆளில். இதை நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அல்ல, உங்களுக்கே தெரியும். ஆகவே அப்படிப்பட்ட அற்புதமான வல்லமையான ஒரு புனிதரை நீங்களும் நானும் பாதுகாவலாய் பெற்று பெருமை கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேணும். என்ன நினைச்சிருக்கீங்க? நான் இப்போ சண்டை போட்டுருக்கேன் ஒரு விஷயத்துக்காக, பயங்கர தினந்தோறும் சண்டை போடுறேன். நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துக்காக நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம பங்கினுடைய வளர்ச்சிக்காக தினந்தோறும் சண்டை போகிறேன். எனக்கு மிக விரைவில் நல்ல செய்தி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கூட வேண்டிங்க. மீண்டும் ஒரு முறை நான் சொல்வது, நம்முடைய அந்தோனியாரை தேடி பலர் என்னை யார் வந்து கேட்டால் நான் ஜோமே பண்ண மாட்டேன். சும்மா நீங்கள் அந்த எடுப்போங்க, 5 வாரங்கள் வேண்டிங்க, 3 வாரம் வேண்டிங்க, 7 வாரம் வேண்டிங்க, உபவாசம் ஜோம் பண்ணுங்க. கண்டிப்பாய் கல்யாணம் நடக்கும், கண்டிப்பாய் குழந்தை பிறக்கும், கண்டிப்பாய் நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும், நீங்கள் வீடு கட்டுவீங்க, உங்கள் பையன் வெளிநாட்டுக்கு போவான். நான் சொல்லலை, அவர் வழியாக நான் சொல்வேன். அநேகர் என்னிடம் நீங்கள் சொன்னீங்க, அதுவே நான் சொன்னேன். உங்களுடைய நம்பிக்கை அந்தோனியாரை நீங்கள் சுற்றுனீங்கள, மெழுகுத்திரி ஏற்றுனீங்கள, காலையில் உபவாசம் இருந்தீங்களே, அதே மாதிரி இந்த முதல் செவ்வாய்க்கிழமை 11 மணி சாப்பாடு வந்து சாப்பிடுங்க, சாமி சாப்பாடு சாப்பிடுங்க, அது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்வேன். இதுதான் என்னுடைய நம்பிக்கை, இதுதான் இங்கே வந்து செல்கிற அநேகருடைய நம்பிக்கை. ஆகவே கோடி எழுப்புதலாம் புனித அந்தோனியார் வல்லமை புதுமைகளை இந்த இடத்துல அபிர்விதமாய் நடத்தி கொண்டு இருக்கிறார். வந்து செல்கிற ஒருத்தர் கூட வெறுங்கையராய் போவதே இல்லை. பலருடைய உடல்நல குறைவுகள் நீங்கி இருக்கிறது, பலருடைய கஷ்டங்களை பிரச்சனையை கடன் பிரச்சனை நீக்கி இருக்கிறார். நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய நம்ம ஒரு புக்கே போடலாம். ஆகவே எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை கரங்களை உயர்த்தி நம்ம அந்தோனியாரை புகழை பாடி அவருக்கு நன்றி செலுத்தும். வாழ்க வாழ்க அந்தோனியாரே, வாழ்க 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 அந்தோனியாரே. மதியானம் சாப்பாடு பார்த்தா போச்சு, நான் கூட வருத்தப்பட்டேன் என்னடான்னு. அப்புறம் பார்த்தா நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க சாப்பாடு. என் மக கருத்தரித்திருக்கிறார், இந்த சாப்பாடு எடுத்துன்னு போனோம். எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் உடம்பு சரியில்லை. நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆகவே அப்படியாக நம்பிக்கையோடு நிறைய பேர் டப்பா எடுத்து சாப்பாடு வாங்கிட்டு போயிருக்காங்க. இந்த நேர்ச்சை உணவே ஒரு புதுமை என்று தான் சொல்வேன். இந்த பூசை முடிச்சுட்டு காலை முடிச்சுட்டு உள்ளே போகிறேன், 2 பேர் பைசா நினைக்கிறாங்க, ஃபாதர் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, அடுத்த மாதம். இல்லைங்க, அடுத்த மாதம் புக் ஆயிடுச்சிங்க, அதுக்கு அடுத்த மாதம் புக் ஆயிடுச்சிங்க. என் கையை தட்டிங்கயா. இதை விட என்ன நம்மவர்கள் அல்ல, திருப்பி சொல்ற மற்ற பங்குலேருந்து வந்திருப்பவர்கள் அவங்க எவ்வளோ காசு கொடுக்காங்க என் முக்கியம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக எனக்கு இது கிடைச்சது. ஒரு அம்மா இன்னைக்கு வந்தாங்க, நான் சொல்வேன் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்காங்க, நம்முடைய வலசரவாக்கம் பங்குலேருந்து. ஃபாதர் நான் தவறாமல் வருவேன், என்னுடைய மகள் லண்டன் இருக்கான், என் பையன் இப்போ வந்து வெளிநாட்டுக்கு போக இருக்கான், எனக்கு தெரியும் அவனும் அந்த விசாக்காக தான். அந்தோனியாரை சொல்லிட்டேன், அந்தோனியாரே நீங்கள் மட்டும் விசா இப்போயே கொடுத்துட்டாங்க, ஒரு 5000 டெபாசிட் பண்ணிட்டாங்க, விசா கிடைச்சா மீதி காசை கொடுத்து இந்த சாப்பாடு பரிமாறன்னு சொல்லியிருக்கான். இது மாதிரி இந்த நேர்ச்சை உணவே மிகப்பெரிய ஒரு புதுமை விருந்து. இது வந்து ஒரு சாமி சாப்பாடு. இன்று காலையில் நமக்கு உணவு கொடுத்தவர் திரு ஆக்னுல்லோ, அவருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்ததுக்காக அதற்கான உணவை இந்த தேவையை சந்தித்தார். இந்த நாளிலே நான் கண்டிப்பாக சொல்லியானும் நம்முடைய பங்கை சேர்ந்த நம்முடைய அந்திரிய அன்பத்தை சேர்ந்த திரு சார்லஸ் பாலன் வந்திருக்காரு தெரியல. 3-4 மாதங்களுக்கு முன்பாக என்னை வந்து ஃபாதர் இந்த ஆகஸ்ட் மாதம் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னா, பரவாயில்ல என்ன நீங்கள் கவலைப்பட நான் பார்த்துறேன், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான், என்ன அது சிக்கன் பிரியாணி தான் போடுவேன்னார். ஐயா ரொம்ப அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க என்று பார்த்தீங்கன்னா உங்கள் அனைவருக்கும் சுட சுட சிக்கன் பிரியாணி அந்த குடும்பத்தினர் மனம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆகவே திரு சார்லஸ் பால் அவருடைய குடும்பத்துக்கு ஒரு பலத்த ஒரு கரபடி கொடுத்து அவருக்கு நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். நம்ம மத்தியில் ஒரு சாட்சி பதர் மைக் கொடுங்க அவங்களுக்கு. அந்த மைக். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. என் பெயர் மெர்சி, நான் பூந்தமல்லியை சார்ந்தவள், தூய திருமுழுக்கு யோவானை ஆலயத்தில் சார்ந்தவள். எனக்கு இந்த பங்கு வந்து 1 வருடமாக தான் நான் இந்த பங்கில் வந்து ஃபுல்லாக நான் வந்துட்டுருக்கேன். நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபாதர் சொன்ன மாதிரி ப்ராட்வே போகிறது, ஆவடி போகிறது, அந்த மாதிரி போயிட்டுருந்தேன். ஒவ்வொரு இதுவும் நான் இந்த சைடில் ஃபஸ்ட்டு நான் என்னோடய வேலைக்கு நான் இன்டர்வியூ போகும்போது தான் என்னோடய இன்ட்ரொடக்ஷனே இந்த சர்ச்சில் ஆரம்பிச்சுது. அந்தோனியாரே உம்முடைய பேரில் நான் தொடங்குறேன்,
ஏன்னா உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நான் பக்கத்தில் இங்கே இருந்து உங்கள் பங்குக்கு நான் வர முடியல. எனக்கு இப்போ ஒரு சான்ஸ் கொடுத்துருக்குறீங்க, நான் வந்திருக்கிறேன்ப்பா. எனக்கு இதுக்கப்புறம் நீங்கள் தான் வழி நடத்தணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு தொடங்கின என்னுடைய பயணம் இன்னைய வரைக்கும் கரெக்டாக 1 வருஷம் ஆகுது, 1.3 மந்த்ஸு. அது வரைக்கும் நான் இந்த பக்கம் கிராஸ் பண்ணும் போதெல்லாம் டெய்லி சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தான் போவேன். அப்போது ஒவ்வொரு மாதமும் எனக்கு நடக்காத ஒரு நிகழ்வே கிடையாது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விசேஷமான சாட்சிகள் தான். அதை அப்பப்போ வந்து ஃபாதர்கிட்ட அப்டேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஃபாதர் எனக்கு அந்தோனியார் இது பண்ணார் ஃபாதர், இது பண்ணார் ஃபாதர் அப்படின்னுட்டு. என் ஹஸ்பண்டே வந்து கிண்டல் பண்ணுவாங்க, என்ன ஃபாதர்கிட்ட இந்த அப்டேஷன்லாம் கொடுத்துட்ருக்கேன்ட்டு. அதில் மிகவும் சிறப்பான ஒரு 2 சாட்சிகளை தான் நான் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய பெரியம்மா பையன் வந்து அவங்களுக்கு ஒரு 40-45 வயசு இருக்கும். அவங்க நார்மலாக தான் இருப்பாங்க. ஆனால் ஃபிக்ஸு வரும். அவங்களுக்கு ஃபிக்ஸு வந்து கீழே விழுந்தாங்கன்னா அந்த டைமில் வந்து சுய நினைவை எழுந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க கடந்த ஜூன் மாதம் நம்மளுடைய பங்கு திருவிழா நடந்துட்டு இருக்கிற டைமில் அவங்க மயக்கடிச்சு கீழே விழுந்து அன்கான்ஷியஸ் ஆகிட்டு எந்த பக்கம் போனாங்கன்றது திசை தெரியாமல் போயிட்டாங்க. அவங்க போயிட்டு இருக்கும் போது நான் அன்றைக்கி திருவிழாவுக்கு வந்துட்டு நான் வீட்டில் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக இங்கே வந்துட்டு போகிறோம். பார்த்தா அன்றைக்கி நைட்டு 2 மணிலேருந்து அவங்கள காணோம். தேடுறோம் 2 நாள் ஆச்சு. 3ஆவது நாள் அன்னைக்கு 16ஆம் தேதி திருவிழா நிறைவடைய போகுது. அன்னைக்கு விடிய காலையில் நானும் என் வீட்டுக்காரும் ஓடியாரோம். 3 மணிக்கு வந்து தேர் வெளியில் நிற்குது. அந்தோனியாரே உன் கோயில் பூட்டி இருக்குதுப்பா, நான் இந்த வாசலில் நின்று உமக்கு நான் ஜாப் பண்ணிட்டு போகிறேன். உம்முடைய வார்த்தைகள் நாங்கள் சொல்கிற மன்றாட்டு ஒன்றுமே பொய் போகக்கூடாதுப்பா. காணாமல் போன பொருட்களை கண்டடை செய்கின்ற அந்தோனியாரே நாங்கள் வேண்டுறோம்ப்பா. அது எனக்கு இந்த நேரத்தில் நிறைவடையோன்றதை நான் உறுதியாக நம்புகிறேன்ப்பா. ஏன்னா இந்த சென்னை மாநகரில் அவங்க எந்த திசையில் போனாங்கன்றதே எங்களுக்கு தெரியலப்பா. எங்களுக்கு நீங்கள் தான் வழிகாட்டணும். நீங்கள் எந்த திசையை காட்டுறீங்களோ அந்த திசையில் நாங்கள் கண்டுபிடிக்கணும்ப்பான்ட்டு வேண்டிட்டு போயிட்டு மறுநாள் காலையில் நான் வாடிப்பட்டிக்கு இந்த சைடு திருச்சி சைடில் ஒரு அந்தோனியார் கோயிலுக்கு போக வேண்டியது. அந்த அந்தோனியார் இது எதுவுமே எனக்கு தடைப்படக்கூடாது. புளியம்பட்டிக்கு அந்த புளியம்பட்டி பயணம் எனக்கு தடைப்படக்கூடாது. அந்தோனியாரே நீங்கள் தான் வந்து வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டு மறுநாள் காலையில் 10 மணிக்கு எங்கள் அண்ணன் கிடைச்சாரு. அந்தோனியாருக்கு கோடான கோடி நன்றிகள். அது ஜூன் மாதம் நடந்த ஒரு சாட்சி. ஜூலை மாதம் என் கூட பிறந்த சகோதரிக்கு காதில் ஒரு மிகப்பெரிய கட்டி இருந்தது. அப்போது எங்களுக்கு வந்து அது எல்லாரும் ஒரு விதமான ஒரு பயத்தை ஏற்படுத்தினாங்க. இந்த கட்டி இப்படியா இருக்கும், அந்த நோயில் இருக்கும், இந்த நோயில் இருக்கும்ன்ட்டு ரொம்ப குழப்பத்தில் இருந்தோம். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கே. ஏன்னா அது ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு 10 நாளில் மறுபடியும் அது வளர்ந்து கொண்டே தான் இருந்தது தவிர குறைவான ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருந்துச்சு. அந்த மிகவும் பயந்த ஒரு சூழ்நிலையில் அந்தோனியார்கிட்ட வந்து நான் வேண்டிட்டு பண்ணேன், அப்பா உங்களுக்கு வெள்ளைக்கட்டியை வாங்கி வைக்கிறேன்ப்பா, அந்த வெள்ளம் கரையிறது போல் நீங்கள் நிச்சயம் இந்த மாதம் எனக்கு இந்த சாட்சி நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன்ப்பா அப்படின்னு. கடந்த மாதம் இந்த 2 சாட்சிகளும் நான் சொல்ல விரும்பினேன். நேரம் இல்லாத காரணத்தினால என்னால் சொல்ல முடியல. கோடி அற்புதங்கள் செய்கின்ற புனித அந்தோனியாருக்கு கோடான கோடி நன்றி. காலை இன்னொரு சாட்சி. அது வந்து நம்ம சொன்ன காணாமல் போன பொருட்களை கண்டுபிடித்து தருகிற அந்தோனியார். அவங்க கோடம்பாக்கத்துலேருந்து வராங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும், குறிப்பாக முதல் செவ்வாய்க்கிழமை தவறாம், வயசு பெரியவங்க தான், 13 சவரம் நகை காணவில்லை. 1 சவரம் இல்லை, 2 சவரம் இல்லை. அந்த அம்மா இன்னைக்கு பகிர்ந்து கொண்டது. அவங்க பேர் அமலான்னு நினைக்கிறேன். வீட்டில் ஒரே பிரச்சனை, யார் எடுத்தா நீ எடுத்தியா? அவங்களுக்கு தெரியும் வீட்டில் மருமகள் மாமியார் இப்படிலாம் நிறைய பேருக்கு போதும் சில நேரங்களில் நாமே கூட தவறாக எல்லாம் புரிஞ்சுக்கொள்வோம். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணணும்னு தெரியல சாமி, நான் பண்ணணும்னு தெரியல, யார்கிட்ட போய் கேட்கறது தெரியல, அந்தோனியார்ட்ட போய் வேணும், அந்தோனியாரே காணாமல் போன பொருட்களை கண்டுபிடித்திருக்கிற அந்தோனியாரே 13 சவர நகையை காணவில்லை, நீங்கள் தான் கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லி. அது வீட்டில் தான் இருந்திருக்கு. அது உங்களுக்கு தெரியும், நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்கும், ஆனால் நம்ம கண்ணுக்கே தெரியாது. எங்கேயாவது மறைச்சி வச்சுருப்பீங்க, ஏதாவது எங்கேயாவது இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் அப்படியே தேடுதல் பண்ண பார்த்தா அந்தோனியார்ட்ட வேண்டி போனாங்களாம். அந்த 13 சவர நகை அவளுக்கு கிடைத்ததாம். கரங்களை உயர்த்தி வாழ்க வாழ்க
முடிஞ்சிச்சு, நான் முடிச்சிட்டேன். நாங்கள் எல்லாம் அங்கே போங்க, இது அருமையான சகோதரி சொன்னது போல் நாங்கள் எல்லாம் அங்கே எங்கள் பாரிஸ் அந்தோனியார் கோயில் போகிற கூட்டம், நாங்கள் ஆவடி அந்தோனியார் போகிற கூட்டம். எங்களுக்கு தெரியல, இப்போ எங்களால் அங்கே போகவே முடியல. எங்களை எல்லாம் இந்த மதுரவாயில் அந்தோனியார் இழுத்து கொண்டு வருகிறார். அப்படி ஒரு ஈர்ப்பு விசையாக இருக்கிறது. இங்கே வந்தாதான் எங்களுக்கு ஒரு நிம்மதி என்று பலர் சொல்லியிருக்காங்க. மீண்டும் அதை தான் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். இங்கே இருக்கிற அந்தோனியார் சாதாரணமானவர் இல்லை, வல்லமை படைத்தவர்.